music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பாகிஸ்தானின் ராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் 6 மாதங்களுக்குள் 3வது முறையாக அமெரிக்காவிற்கு சென்று வந்துள்ளார். அண்மையில் அவர் வாஷிங்டனிற்கு மேற்கொண்ட பயணத்தால் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தார். வாஷிங்டனில் உள்ள அதிபர் மாளிகையில் முனீரும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பாகிஸ்தானின் அரிய மண் கனிம பொருட்கள் அடங்கிய பெட்டியை வழங்கிய புகைப்படம் நாட்டுக்குள் ஒரு அரசியல் களத்தில் கொந்தளிப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்கா பாகிஸ்தானின் அரிய மண் கனிம பொருட்கள் மற்றும் பிற முக்கியமான கனிம வளங்களை பயன்படுத்த ஆர்வமாக இருக்கிறது. இதற்கு பாகிஸ்தானும் பச்சை கொடி காட்டிவிட்டது. தற்போதைய நிலையில் அமெரிக்கா சீனாவை நம்பி இருக்காமல் முக்கியமான கனிம பொருட்களுக்கு புதிய ஆதாரங்களை தேடி வருகிறது. இந்த அரிய வகை கனிமங்கள் அமெரிக்காவின் உயர் தொழில்நுட்பம், பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பசுமை ஆற்றல் மாற்றத்திற்கு மிகவும் அவசியமாகும். பாகிஸ்தானும் சீனாவிற்கு தந்தது போல அமெரிக்காவிற்கும் அரிய வகை கனிமங்களை தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானின் ராணுவத்துடன் இணைந்த ஃப்ரண்டியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்துடன் மிசௌரியை தளமாக கொண்ட அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ் என்ற அமெரிக்க தனியார் நிறுவனம் பல உலோக சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கும் கனிமங்களை ஏற்றுமதி செய்வதற்கும் $500 மில்லியன் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். பாகிஸ்தான் தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. எனவே வெளிநாட்டு கடனை குறைக்கும் நேரத்தில் கனிம வளங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்க முதலீட்டை ஈர்ப்பதன் மூலம் நாட்டின் சுரங்கத்துறையை விரிவுபடுத்தவும் நவீனமாக்கவும் பாகிஸ்தான் அரசு முயற்சி எடுத்துள்ளது. எனவே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அலுவலகம் அமெரிக்க நிறுவனங்களை கனிம மற்றும் எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்துள்ளது. இதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் என்று பாகிஸ்தான் ஆர்வமாக உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானின் ராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் 6 மாதங்களுக்குள் 3வது முறையாக அமெரிக்காவிற்கு சென்று வந்திருக்கிறார். அண்மையில் அவர் வாஷிங்டனிற்கு மேற்கொண்ட பயணத்தால் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறார். வாஷிங்டனில் உள்ள அதிபர் மாளிகையில் முனீரும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பாகிஸ்தானின் அரிய மண் கனிம பொருட்கள் அடங்கிய பெட்டியை வழங்கிய புகைப்படம்தான் நாட்டுக்குள் ஒரு அரசியல் களத்தில் கொந்தளிப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டின் பாராளுமன்றத்தில் ஜமால் வாலிகான் என்ற எம்பி பேசும்போது ராணுவ தளபதி முனீர் ஒரு சேல்ஸ்மேன் போல நடந்து கொண்டார். நடந்த நாடகத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஒரு மேலாளரை போல பார்த்து கொண்டிருந்தார். ராணுவ தளபதி எந்த தகுதியில் வெளிநாட்டு தலைவர்களுடன் முதலீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்? இது அரசியலமைப்பு சட்டத்தை கேலிக்குள்ளாக்கி உள்ளது. இது நாடாளுமன்ற பாராளுமன்ற அவமதிப்பு ஆகும். இது முழுக்க முழுக்க சர்வாதிகாரம். ஜனநாயகம் என்பதே இதில் இல்லை என்று ஜமால் வாலிகான் ஆவேசமாக பேசினார். மேலும் டிரம்பின் சமாதான திட்டத்திற்கு பாகிஸ்தானின் ஆதரவு, சவுதி அரேபியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த விவரங்கள் மற்றும் பொதுவாக சிவில் தலைவர்களுடன் ஒதுக்கப்படும் ராஜதந்திர அணுகலை முனீர் ஏன் நடத்துகிறார் என்பது குறித்து விளக்கம் பெற பாராளுமன்றத்தின் கூட்டத்திற்கும் கான் கோரிக்கை வைத்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் கனிம ஏற்றுமதி மற்றும் சுத்திகரிப்பு திட்டங்கள் உட்பட புதிய ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை அமெரிக்காவும் பாகிஸ்தானும் அறிவித்துள்ள நிலையில் இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதனை ராணுவ தளபதி தலைமை தாங்குவது பாகிஸ்தானை சர்வதேச அளவில் பலவீனமாக காட்டுவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் நிர்வாகத்தில் ராணுவத்தின் ஆதிக்கம் குறித்து பொதுமக்கள் மத்தியிலும் அதிருப்தி நிலவுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.